Hello and welcome to your unlearning space. இன்னைக்கு எக்கனாமிக் சர்வே 2025-26 சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இந்த என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சுன்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அஸ் ஃபார் அஸ் சர்வே இஸ் கன்சர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஷித் பாரத் 2047 அப்படிங்கிற ஒரு கோல் வச்சிருக்கிறோம். விக்ஷித் பாரத் இன் தி சென்ஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் மட்டும் நடந்தால் பத்தாது, ஒரு சஸ்டைனபிள் லைவ்லிஹுட் அப்படிங்கிறது எல்லா பீப்புளுக்கும் இருந்திருக்கணும். நம்மளோட டெவலப்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டாக தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது இந்தியன் கவர்மெண்ட்டுடைய ஒரு கோலாக இருக்குது. அதை வச்சு தான் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டுடைய ஒவ்வொரு இனிஷியேட்டிவ்ஸ் நடந்திருக்கு. அதை என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் ரெசிலியன்ஸ். ஸோ இந்தியா அமைஞ்சிருக்க லொக்கேஷனே பார்த்தீங்கன்னா இட் இஸ் வல்னரபிள் டு கிளைமேட் சேஞ்ச். ஸோ வெதர் இட் இஸ் ட்ராட்டாக இருக்கட்டும், ஃப்ளட்டாக இருக்கட்டும், சீ லெவல் ரைஸாக இருக்கட்டும், இதெல்லாம் அடிக்கடி நம்மளுடைய இந்தியன் கண்ட்ரியில் பார்க்க முடியுது. இப்படி இருக்க பட்சத்தில் அடாப்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்றா இருக்குது. ஸோ இந்த அடாப்டேஷன்ன்றது மூலமாக நம்ம எதை தடுக்க முடியும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய கேபிட்டல் லாஸஸை தடுக்க முடியும். இதை தாண்டி பீப்புளுடைய இன்கம் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும், டெவலப்மெண்ட்டை லாக் பண்ண முடியும், இன்வெஸ்ட்மெண்ட்டை சேஃப்கார்ட் பண்ண முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான கண்ட்ரின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் குளோபல் இன்வெஸ்டர்ஸும் இந்தியாவுக்கு வருவாங்க. ஸோ இது சம்மந்தமாக ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, அடாப்டேஷன் கேப் ரிப்போர்ட். இந்த அடாப்டேஷன் கேப் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை 2035 டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அப்படிங்கிற மைட் ரெக்வயர் $365 பில்லியன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு கிளைமேட் அடாப்டேஷன் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 365 பில்லியன் இருந்தால் தான் அடாப்டேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. பட் இப்போ கரண்ட் ஃப்ளோ ஆஃப் மணி அப்படிங்கிறது எவ்வளோ தான் இருக்குன்னா $US பிரகாரம் 26 பில்லியன் தான் இருக்குது. தெர் இஸ் அ ஹியூஜ் கேப். ஸோ இந்த கேப்பை எப்படி சரி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ரிசோர்ஸை வச்சு தான் சரி பண்ணிக்கணும். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் இண்டிவிஜுவலாக சில இனிஷியேட்டிவ்ஸ் அந்த கண்ட்ரிஸ் எடுத்து தான் இந்த கிளைமேட் சேஞ்சை சரி பண்ணிக்க முடியுது. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டார்டட் நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் ஈவன் டியூரிங் 2008. ஸோ 2008 டைம்லேயே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா there are 8 missions. ஸோ நேஷ்னல் சோலார் மிஷன், National Mission on Enhanced Energy Efficiency, National Mission on Sustainable Habitat, National Water Mission, National Mission for Sustaining Himalayan Ecosystem, National Mission for Green India, National Mission for Sustainable Agriculture, National Mission for Strategic Knowledge for Climate Change அப்படின்னு சொல்லிட்டு 8 இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருந்துருக்குறோம். ஸோ இந்த 8 இனிஷியேட்டிவ்ஸோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்தியா ஒரு டைவர்சிஃபைடு கண்ட்ரி, இதில் இல்லாத வெஜிடேஷனே கிடையாது. ஸோ அதனால் ஒவ்வொரு கிளைமேட்டிக் டைப்பையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை பண்ணுறாங்க. மோரோவர் பார்த்தீங்கன்னா இந்தியா அடாப்டேஷனுக்காக ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2016 பார்த்தீங்கன்னா 3.7% ஆஃப் ஜிடிபியை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ லாஸ்ட்டாக 2022 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5.6% ஆஃப் தி ஜிடிபி எதுக்காக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன் எஃபோர்ட்ஸ்க்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோஸ்டல் ஏரியான்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. இந்தியா ஒரு ஹோஸ்டல் ரிச் கண்ட்ரியாக இருக்குது. ஸோ அதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் தான் நேஷனல் ஹோஸ்டல் மிஷன். அந்த நேஷனல் ஹோஸ்டல் மிஷனில் அதில் இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ்ன்றது பார்த்தீங்கன்னா மிஸ்தி, மாங்க்ரோவ்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக மாங்க்ரோவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹேபிடேட் அஸ் வெல் அஸ் டேஞ்சபிள் இன்கம்ஸ். ஸோ மாங்க்ரோவை ப்ரொடெக்ட் பண்ணணும். இதை தாண்டி அந்த மாங்க்ரோவ் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புளினுடைய இன்கம்மை சஸ்டைனபிளாக வச்சுக்கணும். இதுக்காக கொண்டு வரப்பட்ட இனிஷியேட்டிவ். இட் இஸ் அ 5-year பீரியட் இனிஷியேட்டிவ். 2023 28 வரைக்கும் பண்ணுறாங்க. அரௌண்ட் 9 ஹோஸ்டல் ஸ்டேட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, 4 யூனியன் டெரிட்டரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இதனுடைய நோக்கம் என்னென்னா, மேங்க்ரோவ் ரீஸ்டோரேஷன் பண்ணணும். மாங்க்ரோவ் திரும்ப ரீபிளான்ட் பண்ணுறாங்க, லிட்ரலி ரீபிளான்ட் பண்ணுறாங்க. இது மூலமாக இந்தியன் கவர்மெண்ட் வாண்டட் டு கிரியேட் த கார்பன் சிங்க் அரௌண்ட் 4.5 மில்லியன் டன்ஸ் கார்பன் சிங்க் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் தான் நம்ம பார்க்குறோம், மிஸ்தி இனிஷியேட்டிவ். இந்த மிஸ்தி இனிஷியேட்டிவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு தி லோக்கல் கம்யூனிட்டிஸ் டு அண்டர்டேக் மேங்க்ரோவ் பிளான்டேஷன் ஆக்டிவிட்டி. இது பிரைமாக நம்ம எங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் பண்ணுறோம், சுந்தர்பன். ஏன்னா லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் கவர் இன் தி வேர்ல்டு நம்ம பார்க்க முடியுது சுந்தர்பன். அதனால ஸோ இந்த மேங்க்ரோவ் கவர் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்குன்னா அரௌண்ட் 9 ஹோஸ்டல் ஸ்டேட்ஸில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் அரௌண்ட் 42% இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் அரௌண்ட் 8%, மகாராஷ்டிரா 6%, குஜராத் 23%, ஒடிஷா 5%,
இதை தாண்டி அந்தமான் நிக்கோபரில் டாமன் டையூவில் நம்மளால் பார்க்க முடியுது. இதை வந்துட்டு ப்ரிலிமினரியில் கொஷினாக கேட்கலாம். ஸோ எப்படி கேட்கலாம் அப்படின்னா, மேங்க்ரோவ் கவரின் அடிப்படையில் ஸ்டேட்ஸை அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். ஸோ அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில். நெக்ஸ்ட் பாருங்கள், வித் ரிலேட்டட் டு தி எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெனியூபிள் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தான் மூவ் ஆகுது. வெதர் இட் இஸ் நியூக்ளியராக இருக்கட்டும், சோலாராக இருக்கட்டும், விண்ட் எனர்ஜியாக இருக்கட்டும், க்ரீன் ஹைட்ரஜனாக இருக்கட்டும், பேட்டரி ஸ்டோரேஜாக இருக்கட்டும், இதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கிறாங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு COP21 பாரிஸ் நடந்த COP21 நம்ம என்ன அஷ்யூர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு ரெனியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதாவது இன்ஸ்டாலேஷன் ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி இன்ஸ்டால் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். அதில் கிட்டத்தட்ட அந்த கோலில் பார்த்தீங்கன்னா 50% அச்சீவ் பண்ணிட்டோம். அரௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51.93% வந்து அச்சீவ் பண்ணியிருந்துருக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சோலார் பவர் மட்டுமே வந்துட்டு அரௌண்ட் 30 ஜிகாவாட் பவர் ஜென்ரேட் பண்ண அளவு கூடிய கெப்பாசிட்டி கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதே மாதிரி 4.47 ஜிகாவாட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய விண்ட் பவர். தென் ஹைட்ரோவில் பார்த்தீங்கன்னா 3.24 ஜிகாவாட் ஹைட்ரோ. தென் பயோ பவரில் 0.03 பயோ பவர். ஸோ இன்டர்நேஷ்னல் ரெனியூபிள் எனர்ஜி ஏஜென்சி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ரேங்க்டு 4th குளோபலி ஃபார் தி டோட்டல் இன்ஸ்டால்ட் ரெனியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டின்னு சொல்லுது, ஆஃப்டர் சைனா, US, பிரேசில். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த ரெனியூபிள் எனர்ஜியில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது சோலார் எனர்ஜி. சோலார் எனர்ஜியில் பார்த்தீங்கன்னா 2014 டைமில் வந்துட்டு வி பீன் ஜஸ்ட் ப்ரொடியூசிங் ஜஸ்ட் 3 ஜிகாவாட் ஆஃப் சோலார் எனர்ஜி. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 45 ஃபோல்ட் இன்க்ரீஸ் நடந்திருக்கு. 135 ஜிகாவாட் ஆஃப் சோலார் எனர்ஜின்றது பை 2025 ப்ரொடியூஸ் பண்ணியிருந்துருக்கிறோம். இதுக்காக எடுத்த முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸில் பார்த்தீங்கன்னா PM சூரியகார் மிஷன், தென் PM குசும் மிஷன். ஸோ இந்த PM சூரியகார் மிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரூஃப்டாப் சோலார் இனிஷியேட்டிவ்னு சொல்லுவோம். டொமஸ்டிக் ரூஃப்டாப் சோலார் இனிஷியேட்டிவ். ஸோ உலகத்திலேயே லார்ஜஸ்ட் டொமஸ்டிக் ரூஃப்டாப் சோலார் இனிஷியேட்டிவ் இது தான். ஸோ 2027 மார்ச்க்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 crore ஹவுஸ் ஹோல்ட்ஸில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், சோலார் பவரை கொண்டு போய் சேர்க்க போகிறோம். இது மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுத்தது மாதிரி ஆகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் 40% ஆஃப் சப்சிடி ஃபார் தி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இன் திஸ் மிஷன். ஸோ இது மூலமாக கவர்மெண்ட்டுக்கு 75,000 கோடி ஆனுவலி வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் ஆகுது, காஸ்ட் சேவ் ஆகுது. ஸோ ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஃபார் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், ரெடியூசிங் எலக்ட்ரிசிட்டி காஸ்ட், இன்க்ரீஸ் யூஸ் ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி, தென் ரெடியூஸ்டு கார்பன் எமிஷன். ஸோ இதுக்கு இந்த வரிசையில் அடுத்து பார்க்குறது PM குசும் மிஷன், பிரதான் மந்திரி கிஷான் உர்ஜா சுரக்ஷா எவம் உத்தன் மகா அபியான். ஸோ இந்த மிஷனுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா டீசலைசேஷன் ஆஃப் ஃபார்ம் செக்டார். ஸோ நான் ஃபாசில் ஃபியூவல் எனர்ஜியை வந்துட்டு ஃபார்ம் செக்டார் யூஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட மிஷன் PM குசும் மிஷன். இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம சோலார் பம்ப் கொடுக்க போகிறோம், இன்ஸ்டலேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் சோலார் பம்ப்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேட் பண்ணி இந்த சோலார் மூலமாக ஜென்ரேட் பண்ணக்கூடிய பவரை அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிக்கு பயன்படுத்திக்க போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து சோலார் பவர் பிளான்ட்டு எவ்வளோ இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னா 2 மெகாவாட் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக வரக்கூடியதை பவரை பயன்படுத்தின மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக வரக்கூடியது கிரிட்டுக்கு அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா சேல் பண்ணிக்கலாம். திஸ் மிஷன் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய டெசிக்னேட்டட் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ நமக்கு தெரியும் பார்த்தீங்க அப்படின்னா 2047 பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு க்ளீன் எனர்ஜி கண்ட்ரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 100 ஜிகாவாட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஜென்ரேஷன் அப்படிங்கிறது வேணுன்றதை நம்ம வந்துட்டு ஒரு இலக்காக வச்சுருக்கிறோம். பட் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஈவன் 8.8 ஜிகாவாட் தான், அந்த அளவு தான் வந்து நம்மளுடைய நியூக்ளியர் எனர்ஜிக்கு ஜென்ரேஷன் அப்படிங்கிறது இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த நியூக்ளியர் எனர்ஜி வந்து முழுக்க யூனியன் கவர்மெண்ட் தான் பண்ணியிருந்தாங்க. அதில் ப்ரைவேட் செக்டாரோ ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சாந்தி ஆக்ட் கொண்டு வந்திருக்கிறோம். சஸ்டைனபிள் ஹார்னஸிங் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறோம். ஸோ இந்த ஆக்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1962 சரி, சிவில் லைபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட் 2010 எல்லாத்தையுமே காங்குளமரேட் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் ஆக்டாக கொண்டு வந்திருக்கிறோம். இது மூலமா we facilitated private sector as well as state government to take part in the producing
நியூக்ளியர் எனர்ஜி அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் கிடையாது, இந்த நியூக்ளியர் எனர்ஜி ஜென்ரேஷனில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மிஷன் கொண்டு வந்திருக்கிறோம், நியூக்ளியர் எனர்ஜி மிஷன். இந்த நியூக்ளியர் எனர்ஜி மிஷனில் அட்லீஸ்ட் 5 இண்டிஜினஸ்லி டிசைன் அண்டு ஆப்ரேட்டட் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ பை 2033 இதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அரௌண்ட் 20,000 crore. நெக்ஸ்ட் விண்ட் எனர்ஜி. ஸோ ஃபோர்த் ஹையஸ்ட் விண்ட் எனர்ஜி கெப்பாசிட்டி, இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய நாடாக இந்தியா இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கவர்மெண்ட் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் மூலமாக இந்த விண்ட் எனர்ஜிக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறப்பையும் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடலில் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். மோஸ்ட் ஆஃப் தி ப்ராஜெக்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் ப்ரைவேட்டுடைய பார்ட்டிசிபேஷன் கம்மியாக இருக்கோ அப்போ கவர்மெண்ட் வில் என்டர் இன்டு இட் அண்ட் சப்போர்ட் தி ப்ராஜெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயோ எனர்ஜி அப்படிங்கிறது வந்துட்டு பயோமாஸ் மூலமாக எனர்ஜி கிரியேட் பண்ணுறது. இட் இஸ் நத்திங் பட் வேஸ்ட் டு எனர்ஜி அப்படிங்கிறோம். இது மூலமாக வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீன் எனர்ஜி ஆக்சஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க வருது. நெக்ஸ்ட் நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன். கிரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு க்ளீனான எனர்ஜி நமக்கு தெரிய வருது. க்ளீன் எனர்ஜி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரெனியூபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் மூலமாக ஹைட்ரஜனை கிளியர் பண்ணோம் அப்படின்னா வி கேன் கால் இட் அஸ் கிரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கிறோம். இந்த கிரீன் ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக வி இன்ட்ரடியூஸ்டு திஸ் கிரேட் மிஷன், நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன். இந்த நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷனில் வந்துட்டு நம்ம ஆனுவலி பை 2030 பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 5 மில்லியன் மெட்ரிக் டன் ஆஃப் கிரீன் எனர்ஜி ஆனுவலி ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். இதை தாண்டி 6 lakh கிரீன் ஜாப்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபாசில் ஃபியூவல் இம்போர்ட்ன்றது குறைக்க போகிறோம். அதோடைய மதிப்பு வந்துட்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ஃபாசில் ஃபியூவல் இம்போர்ட் பண்ணால் எவ்வளோ நம்ம பண்ணியிருப்போம் அந்த மதிப்பை வந்து குறைக்க போகிறோம். தென் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை வந்து குறைக்க போகிறோம். அரவுண்ட் 50 மில்லியன் மெட்ரிக் டன் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேஸை குறைக்க போகிறோம். இதுக்காக எடுத்த மாடல் ப்ராஜெக்ட்ஸில் இனிஷியலாக இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் ஹப் அப்படிங்கிறது எங்கெங்கே கொண்டு வந்திருக்கிறோம். தீனதயாள் போர்ட் இன் குஜராத், பாரதி போர்ட் இன் ஒடிஷா, பிஓ சிதம்பரனார் போர்ட் இன் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ன்றது வந்துட்டு எதுக்காக இம்பார்ட்டன்ட், நம்ம வந்துட்டு என்ன டைப் ஆஃப் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணியாகட்டும் ஆனால் அதில் வேஸ்டேஜ்ன்றது நடக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெனியூபிள் எனர்ஜி நம்ம கொண்டு வரப்போ அந்த ரெனியூபிள் எனர்ஜியோடைய ஃபுல் பொட்டன்ஷியல் நம்ம டேப் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கான பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்க நம்ம சொல்கிறோம். சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி என்ன சொல்லுதுன்னா இந்தியாவுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் 336 ஜிகாவாட் ஹவர்ஸ் ஆஃப் எனர்ஜி கெப்பாசிட்டி வந்து 2029-30 தேவைப்படுது. 411 ஜிகாவாட் ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி பேட்டரி எனர்ஜி கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2031-32 தேவைப்படுது அப்படிங்கிறது. ஸோ அது மட்டும் கிடையாது, கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸை வந்து ஃபார்முலா ரெகானைஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸில். ஸோ பவர் சிஸ்டத்தில் இன்டகரல் பார்ட் தான் ரெனியூபிள் எனர்ஜின்றதை இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க இது மூலமாக. அது மட்டும் கிடையாது, இந்த ரெனியூபிள் எனர்ஜி பவர் சிஸ்டத்தை தே இன்க்ளூடட் இன் தி ஹார்மனைஸ்டு மாஸ்டர் லிஸ்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட் ஃபினான்ஸ் வந்துட்டு லாங் டென்யூரில் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு கிடைக்கிறது வந்துட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் மூலமாக கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 43 ஜிகாவாட் ஆஃப் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை தாண்டி ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் நமக்கு தெரியும். இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீமில் 50 ஜிகாவாட் ஆஃப் அட்வான்ஸ்டு கெமிக்கல் கெப்பாசிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. பிஎல்ஐ ஸ்கீமில் அட்வான்ஸ் கெமிக்கல் செல் கெப்பாசிட்டி கொண்டு வரதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்து இது வந்துட்டு டொமஸ்டிக் சப்போர்ட். எக்ஸ்டர்னல் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் மூலமாக நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் வேர்ல்டு பேங்க். ஸோ இது மூலமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $51 மில்லியன் US டாலர் அரௌண்ட் 460 crore வந்துட்டு ஃபினான்ஷியல் 26 கொடுக்க போகிறாங்க ஃபார் இன்டிகிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட். ஸோ இந்த இன்டிகிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ஒரு AAA ரேட்டட் டிரான்ஸ்மிஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பெட்டராக வந்துட்டு AAA ரேட்டடாக இருக்குது. ஸோ இது யார் ரெகுலேட் பண்ணுறாங்கன்னா செபி தான் ரெகுலேட் பண்ணுறாங்க. இது மூலமாக வந்துட்டு ஒரு ஸ்டாண்டலோன் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் குஜராத்தில் இதோடைய கெப்பாசிட்டி பாருங்கள் 180 மெகாவாட் கெப்பாசிட்டி. இட் இஸ் த லார்ஜஸ்ட் ஸ்டாண்டலோன் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் இன் இந்தியா. அதுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் தான் சப்போர்ட் பண்ணுது. இதை தாண்டி கிளீன் டெக்னாலஜி ஃபண்டும், இட் இஸ் அ மல்டி டோனர் ட்ரஸ்ட் ஃபண்ட், வேர்ல்ட் லெவல் ஃபண்ட், அது மூலமாக நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்குது. ஸோ ஒரு பக்கம் இந்த எனர்ஜி இருக்கிறப்ப
இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டைமில் நேஷ்னல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறாங்க. நமக்கு தெரியும் ரெனியூவல் எனர்ஜியில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு இன்புட்ஸாக இருக்கட்டும் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மூலமாக தான் இருக்குது. அதில் சைனாவுடைய டாமினன்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதனால் டொமஸ்டிக் கேப்பபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருந்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, வேர்ல்ட் லெவல் இனிஷியேட்டிவ்ஸ் லைக் மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப்லேயோ இந்தோ பசிபிக் எக்கனாமிக் ஃபேமிலி இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஜாயின் பண்ணியிருக்காங்க. திஸ் பர்டிகுலர் நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் மூலமாக டொமஸ்டிக் அஸ் வெல் அஸ் ஃபாரின் சோர்சிங் ஆஃப் கிரிட்டிக்கல் மினரல் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்துட்டு தே டிட் அரௌண்ட் 195 எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட்ஸ் 2024-25 பண்ணியிருந்திருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, கவர்மெண்ட்டுடைய ஜாயின் வென்ச்சர் கனிஜ் பிதேஷ் இந்தியா லிமிடெட் விச் இஸ் கபில் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் லெவலில் கிரிட்டிக்கல் மினரல்ஸை வந்துட்டு அக்யூர் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பை அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. பர்டிகுலர்லி லித்தியம் பார்த்தீங்கன்னா லித்தியம் அர்ஜென்டினாவில் வந்து லித்தியம், தென் ஆஸ்திரேலியா, சிலி எல்லா இடத்துலையும் வந்து வேர்ல்ட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸ் போய் டேப் பண்ணி அந்த ரிசோர்ஸஸ் எடுத்துகிட்டு வரக்கூடிய பொறுப்பை கபில் பண்ணிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மிஷன் லைஃப். ஒரு பக்கம் டெவலப்மெண்ட் நடந்திருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒரு சஸ்டைனபிள் ஒரு கண்ட்ரியாக எனர்ஜிலையும் சரி கார்பன் எமிஷன்லையும் சரி இருக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் மட்டும் நெட் ஜீரோ எமிஷன் 2070 கொண்டு வரணும்னு நினச்சா பத்தாது. நம்மளுடைய ஆர்டினரி சிட்டிசன்ஸும் பண்ண வேண்டியது இருக்குது, சிட்டிசன்ஸோடைய கடமைகள். ஸோ சிட்டிசன்ஸ்ன்றது வந்துட்டு ப்ரைவேட் இண்டிவிஜுவலாக இருக்கலாம், இல்லாட்டி ப்ரைவேட் கம்பெனிஸ் இன்கார்பரேட்டட் இன் இந்தியாவாக இருக்கலாம். ஸோ அவங்க க்ளீன் இனிஷியேட்டிவ்ஸை அவங்க பண்ணணும் அன்றாட வாழ்க்கையில். அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் தான் மிஷன் லைஃப். ஸோ விச் இஸ் லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் 2021 பார்த்தீங்கன்னா COP26 கிளாஸ்கோவில் கொண்டு வந்தாங்க. ஸோ விச் நீட் இண்டிவிஜுவல் அஸ் வெல் அஸ் கம்யூனிட்டி பிஹேவியர். ஸோ இந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டுடைய எந்த ஒரு இனிஷியேட்டிவும் இந்த மிஷன் லைஃப்னுடைய ஈத்தோஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உஜாலா இனிஷியேட்டிவ்ஸ், ஸோ உன்னத் ஜோதி அஃபோர்டபுள் எல்இடி ஃபார் ஆல் அப்படிங்கிறோம். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்இடி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பவர்லெஸ் இருக்கக்கூடிய ஒரு டிவைசஸ் தான். ஸோ இது பீப்புளுக்கு கொடுக்குறதா இருக்கும், ஸ்ட்ரீட் லைட்ஸ்க்கு கொடுக்குறதா இருக்கட்டும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணணும், பர்டிகுலர்லி வந்துட்டு லெஸ் எனர்ஜி யூஸ் பண்ணக்கூடிய காம்போனன்ட்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பேட் மெக்கானிசமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் கிளைமேட் ஃபினான்ஸ். ஸோ நம்ம முன்னாடி பேசினது கிளைமேட் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு இதாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா கிளைமேட் ஃபினான்ஸில் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு தான் கிடைக்கிறதே ஒழிய டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு பெரிய லெவலில் கிளைமேட் ஃபினான்ஸ் கிடைக்கிறது கிடையாது. ஸோ ஏன் அப்படின்னா 2030 சர்வே என்ன சொல்லுதுன்னா டெவலப்பிங் எக்கானமிஸ் ஆர் எஸ்டிமேட்டட் டு நீட் அரௌண்ட் $5 to $6 trillion அப்படிங்கிறது ஃபார் கிளைமேட் ஆக்ஷன். பட் நமக்கு இப்போ கிடைக்கிறது என்னமோ லெஸ் தென் 1 trillion, அதை தான் நம்ம சொல்லணும். ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு இடையில கூடிய கேப் இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $4 trillion ஆனுவலி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவுடைய சக்ஸஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கிளைமேட் ஆக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2005 எவ்வளவு எமிஷன் இந்தியா பண்ணிருந்துச்சோ அதுல இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 36% எமிஷன் இன்டென்சிட்டி இப்போ குறைச்சிருந்துருக்கு நம்ம சொல்லலாம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இட் அச்சீவ் 50% நான் ஃபாசில் பவர் கெப்பாசிட்டி அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்தியாவினுடைய கிளைமேட் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு 83% ஃபார் மெடிக்கேஷனுக்குமே, அதே மாதிரி 98% ஃபார் அடாப்டேஷன் அப்படிங்கிறது முழுக்க நம்மளோட டொமஸ்டிக்ல தான் இந்தியா பண்ணிக்குது. ஸோ இதுக்கு ஃபண்டிங் எங்கேருந்து வருது அப்படின்னா கவர்மெண்ட் எடுத்த இனிஷியேட்டிவ்ஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாவரின் கிரீன் பாண்ட்ஸ். இந்த சாவரின் கிரீன் பாண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இந்த சாவரின் கிரீன் பாண்ட் வந்துட்டு பர்டிகுலர்லி ஃபார் டு ஃபண்ட் தி லோ கார்பன் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு க்ளீன் இனிஷியேட்டிவ்ஸ்க்காக முழுக்க இதில் வரக்கூடிய மணியை ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. இதை தாண்டி இந்தியன் கவர்மெண்ட் பெர்மிட்டட் 100% FDI ஃபார் இன் தி ஆட்டோமேட்டிக் ரூட் ஃபார் ரெனியூவல் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா செபியினுடைய பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைன் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க், RBIனுடைய கிரீன் டெபாசிட் நெட்வொர்க், இது எல்லாமே இட் ஒர்க்ஸ் அரவுண்ட் பிரிட்ஜிங் தி கேப் பிட்வீன் தி பிரைவேட் அஸ் வெல் அஸ் பப்ளிக். எதுக்காக அப்படின்னா கிளைமேட் ஃபினான்ஸ்க்காக. இப்போ நம்ம கடைசியாக பார்த்தா RBIனுடைய கிரீன் டெபாசிட் ஃப்ரேம் ஒர்க்கே வந்துட்டு இட்ஸ் லைக் ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி ஒரு மிஷன் தான். ஸோ இது மூலமாக வரக்கூடிய டெபாசிட்ஸை முழுக்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிரீன் இனிஷியேட்டிவ்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் ரீசன்ட் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பரிவேஷ்.
proactive and responsive facilitation by interactive ECS environment single window hub அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு இட்ஸ் அ நேஷனல் லெவல் சிங்கிள் விண்டோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஃபார் என்வரான்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துட்ட பிறகு அவங்க வந்து கம்ப்ளைண்ட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்கன்றதையும் வந்துட்டு இது மூலமாக பார்க்குறோம். இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப சீக்கிரமாக நடக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாருமே கம்ப்ளைண்ட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ஒரு இனிஷியேட்டிவ் இம்பார்ட்டண்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டாக எடுத்த இனிஷியேட்டிவில் பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கண்டாமினேட்டட் சைட்ஸ் ரூல்ஸ். ஸோ கண்டாமினேட்டட் சைட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணக்கூடியதுக்காக ரூல்ஸ் இப்போ கொண்டு வந்துருக்கிறோம். இதை தாண்டி பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறோம். இது மூலமாக நம்மளுடைய பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸை வந்துட்டு அக்சஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, ட்ரெடிஷ்னல் நாலேஜை யூஸ் பண்ணி அந்த பீப்புளும் பெனிஃபிட் அடைகிறதுக்காக இப்போ பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ரெகுலேஷன்ஸ்ன்றது 2002க்கு பிறகு இப்போ கொண்டு வந்துருக்கிறோம். ஸோ வித் திஸ் சர்வேல பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் முடியுது. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த எக்கனாமிக் சர்வே சீரீஸில் அக்ரிகல்ச்சர் பண்ணியிருந்துருக்கிறோம், இண்டஸ்ட்ரி பண்ணியிருந்துருக்கிறோம், அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஸோ ஹோப் யூ என்ஜாய் தி செஷன். தேங்க்யூ.